உடாடி போறனா போட்டோம் பயந்துருப்பா தொடல் அடிங்க. யாரை பார்த்து தொடல் அடிக்கிறா? நீதான் சும்மா வந்த இடத்துல எங்க வேலையை கூட ஒழுங்கா பார்க்கணும். யாரோ வந்திருக்கீங்கன்னு தெரியுது. உங்களுக்காக தான் நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை பார்க்க தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். இவர் என்ன சார் மேவூட்டுக்காரர்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு? யோ சும்மாரியா, நீ நாலஞ்சு தான் பார்த்துருக்க. நாங்க இங்க இருக்கலாமா இல்ல கிளம்பணுமா? கிளம்பணும்னா சொல்லிடுங்க, ஏதாவது சிக்னல் கொடுங்க, இல்ல எங்க முன்னாடி வந்து நில்லுங்க. இல்லைன்னா நாங்க இங்கே சவுண்ட் கேட்டுச்சா? கீழே விழுது சவுண்டாக இருக்குமா? இதெல்லாம் இல்லை, இங்கே வேற ஏதாவது சத்தம் கேட்டுச்சு. சத்தம் போட்டாதான் உங்க சிக்னல் எடுத்துக்க முடியாது. எங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும், இல்லைன்னா நாங்க இங்கேயே தான் இருப்போம். என்னடா இப்போ அதை பார்த்தேன். எங்க லெஃப்ட் ரைட்டு, இந்த லெஃப்ட் ரைட் போச்சுடா, இந்த கார்னரில் தான். கண்டிப்பா இந்த கேமரா ரெக்கார்ட் இருக்குடா. கண்டிப்பாடா. அந்த கதவுக்கு தான் போயிருக்கு. போயிடலாம் தம்பி. தம்பி சொன்னா கேளுங்க தம்பி. வேணாம் தம்பி. ஏய் இது பாரா, பின்னாடி தம்பி சொன்னா கேளு தம்பி. வேணாம் தம்பி. முடிச்சிருச்சு. ஏய் ஏய் பெண்ண அந்த ரூம்ல ஒரு பயங்கரமான பேய் இருந்திருக்குமா? அதைத்தான் நான் டெய்லி பார்க்குறேன்னு. போர் அடிக்குதுரி. ஏய் போ ஓவராத்தான். சாடிஸ்ட் கரெக்டாக எண்டில் வந்து மாற்றிட்டேன். டிவிலேருந்து வந்து என்ன உன்னை பேய் பிடிக்க போதா? பயந்தாங்கோடி. ஏய் வீடாடி இது? ஏதோ பேய் ஓட்டுறோம் படித்து பட்டம் வாங்குற மாதிரி. எங்கே பார்த்தாலும் பேய் புக்ஸு, பேய் டிவிடி, பேய் ப்ரோக்ராமு. சமயத்தில் ஒரு பேயத்தான் லவ் பண்ணுறப்போ டவுட்டாக இருக்குடி. உன்கிட்ட நான் 100 தடவை சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் டைம் பாஸ்க்கு பண்ணலை, என் நாவலுக்காக பண்ணுற ரீசர்ச். நான் உன்னா இதை சொல்லு, எழுதுகிற ஒரு மொக்க நாவல் அதுக்கு இவ்வளோ பில்டப்பா? ஏய் இன்னைக்காவது என் நாவல் பப்ளிஷ் ஆகி ஊரில் இருக்கிற எல்லா அவார்ட்ஸையும் அள்ள போகுது பார். சீரியஸாக கேட்குறேன், இப்போ டிவியில் பார்த்தலாம் உண்மையா? உண்மை இல்லைங்கிறியா? உண்மைன்றியா? அப்படியே ஒரு பேய் வந்து கண்ணு நடக்குமாக்கும்? நடக்கலாம், நடக்கும், நானே பார்த்துருக்கேன். எங்க? ஃபஸ்ட் இயரில் என் ஹாஸ்டல் மேட் தீபான்னு ஒருத்தி இருந்தா. அன்னைக்கு காலையில் 4 மணி வரைக்கும் நாங்கள் வெட்டி அரட்டை அடிச்சுட்டு அவள் அவ ரூமுக்கு போயிட்டா. நான் என் ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவள் உயிரோட இல்லை, சூசைட். தூக்கில் தொங்குறவங்கள பார்த்துருக்கியா நீ? நாக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நைட்டில் என்னால் தூங்கவே முடியல. திடீர்னு அவள் குரல் கேட்கும். அவள் என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி, என்னை தொடுற மாதிரி, எப்பவும் என் ரூமில் யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு நாள் நைட் கண் முழிச்சு பார்த்தா அவள் ஏன் பெட்ல ஏன் கால் கிட்ட அவளே தான் அப்படியே உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருக்கா. ஏதோ என்கிட்ட பேசிட்டு இருக்கா. டக்குன்னு லைட்டை போட்டா யாரையும் காணும். நீ பயப்படல? சச்சா சொல்லு. காலேஜே கொஞ்ச நாளைக்கு அதை பற்றி தான் பேசிச்சு. அதுக்கப்புறம் என்னால் அந்த ஹாஸ்டல்லே இருக்க முடியல. ரூமாக மாறி மாறி 2 வருஷம் கழிச்சு இப்போ இந்த வீடு தான், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. அதுக்கப்புறம் அவளை நீ பாத்தியா?
பார்த்துருக்கேனே, ஆனால் பழகிடுச்சு. பயம் போய் இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு வாட்டி அவகிட்ட பேசக்கூட ட்ரை பண்ணேன், ஆனால் அவள் திருப்பி பேசலை. ஏன் இப்போ கூட அவள் இந்த ரூமில் இருக்கலாம். நாம் பேசுறதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஆனாலே இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை வச்சு நீ ரொம்ப இது வெறும் தாட்ஸ் இல்லை, தே டூ எக்ஸிஸ்ட். சென்னையில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 100-200 பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் ஆக்சிடென்ட்டில் செத்து போகிறாங்க. அவங்களாம் என்ன ஆறாங்க? இப்போ கூட சென்னையில் ஒரு பங்களாவில் பேய் நடமாட்டம் இருக்குன்னு போன வாரம் இதே ப்ரோக்ராமில் காட்டினாங்க. பாத்தியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே பங்களா வாசலில் செத்து போன 2 போலீஸ்காரங்கிட்ட இன்னும் மிஸ்ட்ரியாகவே இருக்கு. அந்த பங்களா எந்த ஏரியாவில் இருக்கு? எதுக்கு? அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பயந்துட்டே இருக்கிறதுக்கா? ஏண்டி இப்போ மட்டும் என்ன குறைச்சலாவா சொல்லியிருக்க? கேட்குறதுக்கே இப்படி பயப்படுறியே, பார்த்துனா என்னடா பண்ணுவேன்? இந்த மாதிரி விஷயங்களை நேரில் பார்க்குறத விட உன்ன மாதிரி ஆளுங்க சொல்லி கேட்கும் போது தாண்டி பயம் அதிகமாக இருக்கும். நிஜமாவே இந்த பேய் ஆவி இதெல்லாம் இருக்கா? எல்லாருக்கும் ஒரு மோமெண்ட் வரும். நம்பிக்கையா மாத்திர மோமெண்ட். உனக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நீயும் நம்புவ. பேபி, your moment is waiting. This about a person, not a dream. Like a riddle, this is not what it seems. I know this start is puzzling. Gotta make it fit right on with weak knees. Stand straight but still off late. No will to move both hands and feet. Damn. யாருங்க அது? பைத்தியக்கார பை மாதிரி இருக்கான். தெரியல, நானும் பார்த்தேன். காம நேரமாக அந்த நோட்டே நோண்டிட்டு இருக்கான். பார்த்தா பீஸா திங்க வந்த மாதிரியும் தெரியல. உள்ளே பூந்து கொள்ளையடிக்க போகிறனும். போய் கேட்க வேண்டியதானே? லபக்குன்னு கவி வச்சிட்டானா? நீங்கள் வேற வாங்க, அப்புறம் சார் பார்த்தா நம்மள தான் கத்துவார். வாங்க பாஸ். யார் வேணும்? யோ யார் வேணும்? ஏய் யாரியா நீ? கடைக்கு முன்னாடி போயா? ஏய் ஏய் சொல்கிறேன்ல. ஏய் டேய் 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 சார் விடுங்கடா. இல்லைப்பா, இருந்தாலும் ரொம்ப என்ன நேரம் சார் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்திருப்பேனே சார். வாங்க சார், உள்ளே வாங்க வாங்க. உங்களை உள்ளே உட்கார வைக்காம உங்களை வந்து பேசிக்கிறேன். நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக நான் ஒரு 10-15 நாளாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். ராமலிங்கம் சார் தான் அவங்க நம்பர் கொடுத்தாரு. ஏங்க உங்கள் வீட்டில் பொண்ணு எதுவும் பார்க்குறாங்களா என்ன? ஏன் இல்லை உங்கள் சித்தப்பா ஒரு டைப்பான ஆள்லாம் கூட்டு வச்சு மீட்டிங் போட்டுட்ருக்காரு, அதான் கேட்டேன். ஏய் அவனை பார்த்தா கல்யாணம் ப்ரோக்ராம் மாதிரியா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அது பார்த்தீங்கன்னா தான் சார் அது பெட்டராக இருக்கும். அதுவும் புரோக்கர்னு சொல்லைங்க, ஒருவேளை அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கலாம்ல. இந்த மூஞ்சிக்கான நயன்தாரா மாதிரியா பொண்ணு இருக்க போது சித்தப்பா யாருக்கும் சூனியாக்கு கூப்பிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சார் சார் 2 நிமிஷம் சார், இம்பார்ட்டன்ட் கால். சொல்லுங்கள் சார். டேய் அவருக்கு சாப்பிட எதுனா வேணுமா கேளு. ஓகே. டீ காஃபி ஏதாவது வேணுமா? டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? நான் இன்னும் லஞ்சே சாப்பிடல. சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றீங்க? மீல்ஸா புரோட்டாவா? 1 மீடியம் மார்கரெட்டா பீட்சா வித் டபுள் சீஸ் அண்ட் பெப்பரோனி டாப்பிங். ஒரு மீடியம் மார்கரிட்டா பீட்சா டபுள் சீஸ் பெப்பரோனி டாப்பிங். நான் அம்மா இங்கிலீஷ் பேசுகிறான் அவன். சும்மா என்ன யாருண்ணா அவரு? தெரிஞ்சுக்கலாம் வண்டியை வெடிச்சிட்டு போல இருக்கு. தம்பி, சில விஷயம்லாம் தெரியலனா மண்டை வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நிஜமாலுமே வெடிச்சிடும்.
அப்படியே விட்றா